இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இத உணவு சைவ உணவா சாத்விக உணவா எதுன்னு நிறைய விசாரம். அடியன் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போனேன். மெடிக்கல் காலேஜ் எதுக்கு ஃபேமஸ்? ராகிங்க்கு தான் ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போனதும் ஒருத்தர் கூப்பிட்டார், ஒரு சீனியர். இவா பால் சாப்பிடுவியான்னு கேட்டார். சாப்பிடுவேன்னு. தயிர் சாப்பிடுவியான்னார். சாப்பிடுவேன்னு. நெய் வெண்ணெயெல்லாம் சேர்த்துப்பியான்னார். சேர்த்துப்பேன்னு. அப்புறம் ஏன்டா நீ வெஜிடேரியன்னு சொல்லிக்கிறேன்னு கேட்டார். பால் நான்வெஜ் தானே, அனிமல் சோர்ஸ்லேருந்து தானே வருது. நான் வெஜிடேரியன்னா என்ன? வெஜிடபிள் அல்லாது வேறு எங்கேருந்து வந்தாலும் நான் வெஜிடேரியன். பால் நான் வெஜிடேரியன், தயிர் நான் வெஜிடேரியன், வெண்ணெய் நெய் நான் வெஜிடேரியன். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு நீ ஏன்டா வெஜிடேரியன்னு சொல்கிறேன்னார். நான் திரும்ப கேட்டேன், நான் எப்போ சார் வெஜிடேரியன்னு சொன்னேன்னு? ஏன்டா நீ வெஜிடேரியன் இல்லையான்னார். சார், சாஸ்திரம் சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், சாத்விகம் அல்லாத உணவை தவிர்க்கணும்னு சொல்றது. கொஞ்சம் இது மட்டும் பொறுமையாக கேளுங்க. சாத்விக உணவுன்னா எது நம்முடைய மனத்தை தூய்மையாக்குமோ, நாம் பகவானை தியானிப்பதற்கு எந்த உணவு உறுதுணையா இருக்குமோ அதற்கு சாத்விக உணவுன்னு பேரு. அந்த சாத்விக உணவை தான் நாம் எடுத்துக்கணும். சாத்விகம் அல்லாத உணவை தவிர்க்கணும். என்ன ஒண்ணுன்னா, அனிமல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய உணவுகளில் பசுவின் பால் தயிர் வெண்ணெய் நெய் தவிர அனிமல் சோர்ஸ்லேருந்து வர எல்லா உணவுமே அசாத்விகமாக இருக்குது. அது நம்ம மைண்டை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. மேலும் பசுவிடம் இருந்து பால் கறக்கும் போது அந்த மிருகத்துக்கு எந்த துன்பமும் கிடையாது. அது கன்றுக்குட்டி சாப்பிட்டது போக மீதமுள்ள பாலை நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேருந்து தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் வருது. அது மிருகத்துக்கும் துன்பம் இல்லாமல் இருக்குது. அது நம்ம மைண்டையும் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அதனால அனிமல் சோர்ஸ்லேருந்து இந்த ஒன்று மட்டும் சாத்விகம்ங்கிறதுனால எடுத்துக்கிறோம். மற்ற அனிமல் சோர்ஸ் எல்லாம் தவிர்த்துடுறோம். பிளான்ட் சோர்ஸ்லயே வெங்காயம் பூண்டெல்லாம் வெஜிடேரியன் தான், ஆனால் அது சாத்விகம் இல்லை என்பதால் நாம் சேர்த்துக் கொள்வதில்லை. அப்போ உணவு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ங்கிறது கொஸ்டின் இல்லை சார், அது சாத்விகமா அசாத்விகமாங்கிறது தான் கொஸ்டின். அதனால எது சாத்விகமோ அதை எடுத்துப்பேன், அசாத்விகம்னா எடுத்துக்க மாட்டேன்னார். அன்னிலேருந்து அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை. ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் பேசாமையே திரும்ப போயிட்டார். இன்னைக்கும் மகான்கள் சாப்பிட்றதுன்னு சொல்ல மாட்டா, அந்தர்யாமி ஆராதனம்பா. பெரிய சதஸுக்கெல்லாம் போனால் அங்கே முதல் கேள்வி கேட்பா, அந்தர்யாமி ஆயிடுத்தான்னு கேட்பா. அந்தர்யாமி ஆயிடுத்தான்னா நமக்குள்ள அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளுக்கு செய்கிற திருவாராதனம். ஏன்னா இப்போ நம்ம ஆற்றுல விக்கிரக வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார்னா அவருக்கு நாம் தளிகை சமர்ப்பிக்கிறோம். நமக்குள்ள அந்தர்யாமியாக ஒரு பெருமாள் இருக்கார், அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? அந்த திருவாராதனம் தான் சாப்பிட்றதுங்கிறது. அதனால தான் சொல்கிறா, சாத்விகமான உணவை உட்கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு திருவாராதனம்னா அதை எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அப்போ உள்ளுக்குள்ளே பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அதுலேயும் இந்த பரிசேச்சனம்னு முதல்ல பண்ணுறோம் பாருங்க, அதை சாந்தோக்கிய உபனிஷத் பிராணாக்னி ஹோத்திரம்னு சொல்லியிருக்கு. அது ஒரு அக்னிஹோத்திரம். பிராணாய சுவாகா அபானாய சுவாகான்னு சொல்வது அக்னிஹோத்திரம். ஏன்னா அக்னியில் நாம் அந்த திரவியத்தை சேர்க்கும் போது இது போல மந்திரம் சொல்வது போல வயத்தில் ஜாட்டர அக்னி வைஸ்வானர அக்னின்னு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளாகிய அக்னிக்கு நாம உணவு, இதெல்லாம் அடியன்னு சொல்லல, சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லியிருக்கு. அதனால தான் சொல்றா, சாத்விகமான உணவை உட்கொள்ள வேண்டும். அதையும் ஸ்பூன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம கையாலேயே சாப்பிடணும். இடது கையால சாப்பிடக்கூடாது, வலது கையால சாப்பிடணும். அப்போ சாப்பிட்றதே ஒரு பூஜை, அதுவே ஒரு திருவாராதனம். அப்போ அந்த அந்தர்யாமி ஆராதனத்தை சரியா பண்ணுவேடா சொல்லுங்க.